தனுர் ராசி அல்லது தனுர் லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியும் ராசி அதிபதியுமான குரு பகவான் போய் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அவர் வக்ரமாயிருக்கார். அப்ப உச்ச ஸ்தானத்துல வக்ரமாயி 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல இருக்கார். இது எப்படி பலன்களை கொடுக்க போகும்னா உங்களுக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும், என்ன நடக்குமோ அப்படின்னுட்டு. ஆனா எதிர்பாராத நிறைய திருப்பங்கள், நிறைய பிரயாணங்கள் வரும். நீங்க பிளானே பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க கட்டாயம் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில கம்பல்சிவ் டிராவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆனா அது எல்லாத்தையும் கட்டாயமா ஏத்துக்கோங்க. அதன் மூலமாக நிறைய ஆதாயங்களும் மாற்றங்களும் இருக்கும். அடுத்ததாக வார ஆரம்பத்துல சந்திரன் எங்க இருக்க போறாருன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் தான் மறுபடியும் கன்னியா ராசிக்குள்ள இருக்கிற சந்திரன் உங்களுடைய ராசியை தாண்டி தான் போக போறாரு இந்த வார கடைசியில. இந்த வார இறுதியில சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வருவார். அந்த லூப்லயே ஓட விடுற மாதிரி ரெப்படேஷன், திருப்பி திருப்பி சில விஷயங்களை செஞ்சுதான் நீங்க சக்சஸ் பண்ணணுங்கிற மாதிரி சில சமயம் கொண்டு வந்துவிடும். ஏன்னா சனி தன்னுடைய வக்ர பார்வை அந்த இடத்துல செலுத்தி கொண்டிருக்கிறார். 28ஆம் தேதி சனியுடைய வக்ர நிவர்த்தி ஆகும். அதுவரை சில விஷயங்கள் நீங்க உங்களுடைய முயற்சிகளை திருப்பி திருப்பி அதை ரீடூ பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது 8ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட அவருடைய பார்வை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவையும் இதான் சொல்லிட்டு வரும், உங்களுடைய 12ஆம் இடம் 2, 4 இடங்களுக்கு படுறது. அதனால வருமானத்திற்கு குறைவே இருக்காது. அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். ஏன்னா உச்ச இடத்துல உட்கார்ந்து இருக்கிற குரு பகவான் தன்னுடைய நேர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை தான் பாக்குறாரு, தன் நீச்சஸ்தானத்தை தான் பாக்குறாரு. ஆனா இப்ப அவர் உச்சமாகி அவர் வக்ரமாயிருக்காரே அப்படின்னாலுமே அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை ஓரளவாவது கொடுத்துட்டு தான் போவார். மோரோவர் உங்களுக்கு வருமானத்திற்கு எந்த ஒரு பங்கமும் இருக்காது. தொழில் நன்னா போகும், வேலை செய்யற இடமும் நன்னா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு உண்டான உங்களுடைய உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் நல்ல கதியில தான் இருக்கார். தன்னுடைய ஆட்சி வீட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களுக்கு லாபத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால அவரால் பெருசா பாதகங்கள் எதுவும் வந்துடாது. உங்களுடைய பாதகாதிபதியான புதன் என்ன பண்ணிடுறார், 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் சூரியனோட. ஏன்னா அது கார்த்திகை மாதம்ங்கிறதுனால சூரியன் விருச்சிகத்துக்குள்ள வந்துடுவார். விருச்சிக மாதம் இல்லையா, அப்போ விருச்சிகத்திற்குள்ள அவர் வரும்பொழுது சூரியனும் புதனும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு புத ஆதித்ய யோகத்தை உண்டாக்குவார்கள். நடுவுல புதன் வக்ரமாவர், திருப்பி அவர் ரிவர்ஸ்ல போவார், மறுபடி வக்ர கதியில திருப்பி இதே இடத்துக்கு வருவார், வக்ர நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் நடுவுல சில நாட்கள் நடந்தால் 20 நாட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் நல்ல நிறைந்த ஞானத்தையும் வித்தையும் கொடுப்பார். நல்ல நியாயமான வழிகளில் பொருளீட்டக்கூடிய திறனை கொடுப்பார். செவ்வாயும் தன்னுடைய ஆட்சி வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கார். விரயங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அந்த விரயங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் விதமாக அது நல்ல விஷயத்துக்காக நீங்க அந்த செலவு பண்ணீங்கிற மன திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியும் செவ்வாய் தான், விரயஸ்தானத்திற்கு அதிபதியும் செவ்வாய் தான். அவருக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கிறது. அப்ப ஓரளவு அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை சுப பலன்களாக தான் கொடுப்பார். இன்னொன்னு, இந்த செவ்வாய்க்கு ராகுடைய சம்பந்தம் ஏற்படுகிறது 3ஆம் இடத்துல. அப்ப என்னென்ன சில விஷயத்த அசட்டு துணிச்சலோட நீங்க செய்வீங்க, அங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாராவது ஒரு காரியத்தை செய்யும் போது சில இடத்துல நீங்க ரிஸ்க் எடுத்து பண்றீங்க அப்படின்னா, இது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் இந்த பர்டிகுலர் ஃபீல்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். தொழில நிறைய எதிர்பாராத மாற்றங்கள் உண்டு, எதிர்பாராத பிரயாணங்கள் உண்டு, வேலை நல்லா நடக்கும், தொழில் ரொம்ப அமோகமா போகும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். குடும்ப பிரச்சனைகள் நீங்க ஒன்னொன்னா இதுதான் அப்படின்னு அதை நீங்க அழகா போய் அட்ரஸ் பண்ணுவீங்க, நீட்டா அதை சால்வ் பண்ணிட்டு வந்துருவீங்க. அதனால சொந்த பந்தங்கள் நடுவில் ஓரளவு உங்களுடைய மன நிறைவுங்கிறது உங்களுக்கு காப்பாற்றப்படும். சொத்து சம்பந்தமான முயற்சிகள், விட்டு போன முயற்சிகளை எல்லாத்தையும் தொடரலாம். அதற்கு உண்டான ஒரு அருமையான வாரமாகத்தான் இது இருக்கு. கட்டாயமா சொத்து வாங்குறது ஃபைனலைஸ் பண்ணணும்னு நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த வீடு விற்கிறது வாங்குறது அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம், சந்தேகமே வேண்டாம், அது கட்டாயமாக நடக்கும்.